ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் ஒரு முறை இந்த தீபத்தை ஏற்றுங்கள், 16 செல்வங்களும் கிடைக்கும், மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் அந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம் இல்லைங்களா? அப்படி நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் போது ஏற்ற வேண்டிய முக்கியமான இந்த ஒரு தீபம், நிறைய பேர் நிறைய தீபங்களை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்கள், நிச்சயம் 16 செல்வங்களும் கிடைக்கும். என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகவ்ய தீபம். இந்த பஞ்சகவ்ய தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்போது வீட்டில் வந்துட்டு எந்த நேரமும் ஒரு மாதிரி சண்டை சச்சரவாக இருக்குது, இல்லை ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறேங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரிங்க. நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு தீபத்தை வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும், வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, தீய சக்திகள் அனைத்தும் போய்விடும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சகவ்யம் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள். கோமாதாவிடம் கிடைக்கக்கூடிய 5 பொருட்களை வச்சு தான் நாம் இந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து செய்வாங்க. நெய், பசுஞ்சாணம், அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால், தயிர், இந்த மாதிரி நாம் நெய் ஊற்றி தான் அந்த தீபத்தை ஏற்றணும். இந்த மாதிரி 5 பொருட்களை கொண்டு இந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து செய்வாங்க. நீங்களே வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செஞ்சு வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை கடைகளில் இப்போ வந்து பூஜை ஸ்டோர் ரூம்லேயே நீங்கள் பஞ்சகவ்ய தீபம் கொடுங்க அப்படின்னா அவங்க வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து கொடுக்குறாங்க. 2 விளக்கு 30 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்குது. இதில் ஒரு சில ஊர்களில் 15 ரூபாய் 30 ரூபாயிலிருந்து விற்கிறாங்க. இப்படி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இந்த தீபத்தை வந்து டைரெக்டாக அப்படியே கீழே வச்சு நீங்கள் ஏற்றக்கூடாது. கீழே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதற்கு மேலே இந்த பஞ்சகவ்ய விளக்கை வச்சுட்டு அதற்கு மேலே நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி இதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. தாமரை தண்டு திரிய போட்டு நெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றணும். இதில் இந்த தீபத்தில் ஏற்றக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த பிடித்த பொருட்கள். இந்த தீபத்தை வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று நாம் ஏற்றி கொண்டே வரும்போது பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு வாய்ந்த தீபம் தான் இந்த பஞ்சகவ்ய தீபம். இந்த ஒரு தீபம் நாம வீட்டில் ஏற்றணும் அப்படின்னா ஒரு யாகம் பண்ணின பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த தீபத்தை ஏற்றும் போது மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீடுகளில் நிரந்தரமாக தங்குவார். இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம். நீங்கள் உப்பு தீபம் ஏற்றலாம், மருதாணி தீபம் ஏற்றலாம். இது எல்லாமே பணவரவை எப்படி அதிகரிக்கிறதோ அதை விட 4-5 மடங்கு அதிகரிக்கக்கூடிய இந்த தீபத்தை வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் ஏற்றுங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து நீங்கள் வீட்டிலேயே செய்து வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை பூஜை கடைகளில் கிடைக்குது, நீங்கள் அது மாதிரி வாங்கி வச்சு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு நெய் ஊற்றி ஏற்றணும். இப்படி தான் இந்த பஞ்சகவ்ய தீபத்தை ஏற்றணும். ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க, அதற்கு மேலே இந்த விளக்கை வச்சு ஏற்றணும். அதற்கப்புறம் இது வந்து முழுவதுமாக அந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து எரிந்து விடும். அதனுடைய சாம்பலை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துளசி செடி, மருதாணி செடி இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு உரமாக இதை போட்டுடுங்க. ரொம்ப விசேஷம். இதில் இருக்கக்கூடிய 5 பொருட்களுமே வந்து பணத்தை வசியப்படுத்தக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள். இந்த தீபத்தை எரிஞ்சு அதனுடைய புகைகள் வந்து நம்ம வீடு முழுவதும் பரவிடுங்க. அப்படி பரவும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தையும் விரட்டி அடித்து விடும். ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும். எப்போவுமே நம்மளோட வீட்டில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, என் வீட்டுக்கு போனாலே ஒரே நொய்யின்னு சண்டையாகவே இருக்குதுங்க, வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இந்த பஞ்சகவ்ய தீபத்தை வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் வந்து உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும்.
உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விரட்டி அடிக்கப்படும். 16 வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக உங்கள் வீடுகளில் தங்குவாள். மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள், தரித்திர நிலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இது எதுவுமே இருக்காது. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறும். அதனால் ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. 15 ரூபாய்க்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இதை வாங்கி வாரம் ஒரு முறை தீபம் ஏற்றுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த முறையில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கக்கூடியதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.